ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். டீ குடிக்கிற நேரத்தில் 10 நிமிஷத்துல இதை சூப்பரா செஞ்சிடலாம். இதுக்கு 2 வாழைப்பழமும் 1/2 கப் ரவை இருந்தால் மட்டும் போதும். சூப்பரா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான், வேணாலும் நீங்க சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற வாழைப்பழத்தை அது கூட போட்டு நல்லா அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே வாழைப்பழம் நல்லா வெந்த பிறகு இது கூடவே 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையையும் நல்லா அந்த வாழைப்பழத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை வேகிறதுக்கு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால்லேயே ரவை நல்லா வெந்து வந்துடும். இதை நீங்க மிதமான ஹீட்ல சிம்லேயே வச்சு இந்த ரவையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வெந்த பிறகு இதுல நமக்கு தேவைக்கான சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைப்பழம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சேர்த்த பிறகு இதுல 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற வச்ச பிறகு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டையை அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டீ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். லைட்டாக 2 பக்கமும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க 2 சைடும். இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம சாப்பிடும்போது உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். உண்மையாகவே டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா.